ஒரு சிலர் நினச்சிட்ருக்காங்க, வாழ்க்கையில் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட் அச்சீவ் பண்ணிட்டா, இல்லை என்னோடய கோல்ஸை வந்து இவ்வளோ பணம் சேர்த்துட்டா, இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ் வாங்கிட்டா, லக்ஸரி வீடு வாங்கிட்டா, ஐ ஆம் ஹாப்பி, என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. மணி இருந்தால் ஹாப்பியாக இருந்துடலாம் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா அது கிடையாது. மணி இருந்துச்சுன்னா உங்களோட லைஃப்பில் முக்கால்வாசி ப்ராப்ளமை சமாளிச்சிடலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் ஹாப்பியாக இருப்பீங்களா, இன்னர் பீஸாக இருப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது. என்கிட்ட ஒரு பேஷண்ட் சொன்ன வார்த்தை, என் லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்தது, ஆனால் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் வரும்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்து எல்லா சொத்தும் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எஸ்டேட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என் லைஃப்பில் இப்படி ஒரு சேஞ்ச் வரும்னு அவர் அந்த ஆள் மனசுலேருந்து சொன்னது. இந்த இன்சிடெண்ட் நடந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க மனசில் வந்து அந்த மாற்றம் வரல. ஏன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப்க்கு கேன்சர் வந்துச்சு. காசு நிறையா இருக்குது, செலவு பண்ண அவங்க ரெடி. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்தாங்க. ஆனால் என்னென்னா அவங்க ஒய்ஃபை காப்பாற்ற முடியல அவரால் வந்துட்டு. ஸோ அவங்க ஒய்ஃபை காப்பாற்ற முடியலன்ற அந்த சஃபரிங்ஸில் இவருக்கு நிறையா வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட்டு, அவங்க பொண்ணுக்கு வந்து டைஃபாய்ட் ஃபீவர், சடனாக பார்த்தா பிளேட்லெட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ எண்டின் டெத்து. இது வந்து அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, கல்யாணமே பண்ணாமல் அந்த ஒரு பொண்ணை வந்து வளர்க்குறாங்க. வளர்த்து கரெக்டாக காலேஜ் போகும்போது இந்த இன்சிடெண்ட் நடக்குது. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் நிறையா பேர் வந்து ரிச்சாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி சஃபரிங்ஸ் வருது. வசதி கம்மியாக இருந்தால் சின்ன சின்ன இதாக வருது. ஆனால் நீங்கள் இது மட்டும் நினைக்காதீங்க, நான் ஒரு கோல், என்னோடய அமௌண்ட் இவ்வளோ ரீச் ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், எனக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே சிலருக்கு வந்து கண் ரிலேட்டட் பிரச்சனை இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அப்டாமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை ஃபேமிலிக்குள்ளே வந்து சொத்துக்காக சண்டை போடுறவங்களும் இருக்காங்க. ஈவன் நம்ம ரிலையன்ஸ் அம்பானியே எடுத்தப்போம். ஸோ அவங்களுக்கு அவங்களோட செகண்ட் பையனுக்கு பார்த்திங்கன்னா டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாத பணமாக சரி பண்ணிடலாம் இல்லையா? அவங்களால நடக்கக்கூட முடியல. நல்லா நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா ஸோ வாக்கிங் கூட டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குது அவங்களுக்கு வந்து.